ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வேனிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இறால் தொக்கு எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதை நீங்கள் சாதம் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். வெறும் சாதத்துக்கு இதை வரைச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதை எப்படி பண்ணலான்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறமா 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி சேர்த்துக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலையை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டை கல்லில் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறதுக்காக. அப்புறமா 3 மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நல்லா வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தக்காளி வெங்காயத்தை நல்லா சுருங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா ஒரு 1/2 கிலோ ப்ரான் இறால நல்லா மஞ்சத்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் டைகர் ப்ரான் சேர்த்துருக்கிறேன், உங்ககிட்ட எந்த இறால் இருக்கோ அந்த இறாலை சேர்த்துக்கோங்க. இறால் அந்த மசாலாவில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன கிளாஸுக்கு 1 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வைங்க. மசாலாவோட பச்சை வாசனைலாம் போய் இறாலில் விழுந்து தண்ணியெல்லாம் வெளியே வந்து இறால் நல்லா வெந்து வரட்டும். இடையில ஓப்பன் பண்ணி நல்லா கிளறி விட்டு செக் பண்ணிக்கோங்க. 10 நிமிஷம் ஆகிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், இறாலில் உள்ள தண்ணியெல்லாம் வெளியே வந்து இறால் நல்லா வெந்து சுருங்கி வந்துட்டு மசாலாவோட பச்சை வாசனையும் போயிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கடைசியாக என் 1 கை அளவுக்கு கொத்தமல்லியை வாஷ் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. கடைசியாக உப்பு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு கம்மியாக இருந்தால் இந்த சமயத்தில் கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இறால் தொக்கு ரெடி ஆகிட்டு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை நீங்கள் சாதம் சப்பாத்திக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். இதை நீங்கள் வெறும் சாதத்துக்கு வரைச்சி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், வேனிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.